ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னாப் ரயில் பாலம் நேற்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 1486 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவின் என்ஜினியரிங் அதிசயம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் தொடங்கப்பட்டது ஜம்மு உத்தம்பூர் ரயில்வே பாதை திட்டம். பின்னர் நரசிம்மராவ் காலகட்டத்தில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டது. UBSRL என அழைக்கப்படும் இந்த திட்டம் காஷ்மீரை உத்தம்பூர், பாரமுல்லா, ஸ்ரீநகர் ஆகியவற்றுடன் இணைக்கிறது. இமயமலை வழியாக 272 கிலோமீட்டர் நீளும் இந்த திட்டம் ரூபாய் 43,780 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. இந்த பாதையில் 119 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 36 சுரங்க பாதைகள் உள்ளன. இந்த திட்டத்தில் பள்ளத்தாக்குகள், முகடுகள் மற்றும் மலைப்பாதைகளை இணைக்கும் 943 பாலங்களும் அமைந்துள்ளன. இந்த பிரம்மாண்ட திட்டத்தின் ஒரு பகுதியே இந்த சென்னாப் ரயில்வே பாலம் ஆகும். 2004ஆம் ஆண்டு சென்னாப் ரயில்வே பால கட்டுமான பணிகளின் திட்டம் உருவாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. சிந்து நதியின் கிளை நதியான சென்னாபின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம். ஜம்முவையும் காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் இணைக்கும் இந்த பாலத்தின் உயரம் 359 மீட்டர் ஆகும். இது ஈஃபில் டவரை விட உயரமானதாகும். உலகின் மிக உயர்ந்த ரயில்வே பாலம் என்ற அந்தஸ்தையும் இந்த பாலம் பெற்றுள்ளது. காஷ்மீர் பகுதி வடக்கு ரயில்வே நிர்வாகத்தின் கீழ் அமைந்திருந்தாலும் சென்னாப் ரயில் பால பணிகள் கொங்கன் ரயில்வேஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகள் இரவு பகலாக இந்த பாலம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பாலத்தின் கட்டுமானத்துக்கு சுமார் 28,660 டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிடமிருந்து பெறப்பட்டன. இருப்பினும் ஸ்பெரிக்கல் பேரிங்ஸ் போன்றவை சுவிட்சர்லாந்து நிறுவனமான மகாபைவிடமிருந்து வாங்கப்பட்டன. இந்த பாலம் 120 ஆண்டுகள் வரை நீடித்து நிலைத்து நிற்கும். ரிக்டர் அலகில் 8 என்ற அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டால் கூட சென்னாப் பாலத்துக்கு சிறு சேதம் கூட ஏற்படாது. 40 கிலோ வெடிகுண்டுகளால் தாக்குதல் நடத்தினால் கூட பாலத்தை தகர்க்க முடியாது. கடுமையான குளிர்காலத்திலும் சென்னாப் பாலம் வழியாக ரயில்களை இயக்க முடியும். இந்த பாலம் அமைந்திருக்கும் பள்ளத்தாக்கு பகுதியில் காற்று அதிவேகமாக வீசும். இதை கருத்தில் கொண்டு மணிக்கு 266 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நவீன தொழில்நுட்பத்தில் பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. கடுமையான வானிலைகளை தாக்குப்பிடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் -20 டிகிரி குளிரையும் எளிதில் தாங்கும். சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்தியாவை காக்கும் வகையில் போக்குவரத்தை மேம்படுத்த காங்கிரஸ் பிரதமர்களால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் என்றென்றும் இந்தியாவின் சாதனைகளில் ஒன்றாக நிலைத்து நிற்கும்.